இப்படிப்பட்ட நார்சிசிஸ்டிக் பீப்பிள் வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க சொல்ற எல்லா நெகட்டிவான இன்ஃபர்மேஷன்ஸுமே உங்களோட காம்ப்ளிமெண்ட். ஓகே. அது கம்ப்ளீட் ஆப்போசிட்டா தான் நீங்க டீகோட் பண்ணி பார்க்கணும். இல்ல உங்கள வந்து ஒரு பாடி ஷேம் பண்றது தான் அவங்களோட அல்டிமேட்டான கீ ரோலே. ஒருத்தவங்கள அவங்க பார்க்குறாங்க அப்படின்னாலே ஒரு ஃபர்ஸ்ட் விஷயம் அவங்கள ஃப்ளஷ்ஷா பார்ப்பாங்க. இல்ல அப்படின்னா அவங்கள லஸ்ட்ஃபுல் ஆர் எல்ஸ் பார்த்தீங்கன்னா, இல்லன்னா அவங்க சர்வன்ட். இத தவிர ஆப்போசிட்ல இருக்கிறவங்க வேற யாருமே கிடையாது அவங்களுக்கு. ஒன்லி அவங்களுக்கு சர்வெண்ட்டா இருக்கணும், இல்ல லஸ்ட்ஃபுல் ஆர் யூ ஆர் ஜஸ்ட் அ ஃப்ளஷ். அப்படிதான் பார்ப்பாங்க. பண்ற முதல் விஷயம் பாடி ஷேமிங். அத வச்சு தான் உங்கள கண்ட்ரோல் கேமே பண்ணுவாங்க. உங்கள ட்ரிகர் பண்றதே அதில தான். அதனால ட்ரிகரே ஆகாதீங்க. ஓகேவா? டோன்ட் கிவ் அ டேம் டு தெம். ஸோ அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான விஷயம். அண்ட் அதே மாரி அவங்க சொல்ற எல்லா கிரிட்டிசிசமுமே பார்த்தீங்கன்னா, உங்களோட ப்ளஸ்ஸா தான் இருக்கும். அது எல்லாமே ஹிடன் காம்ப்ளிமெண்ட்ஸ். டேக் இட் ஆஸ் அன் ஹிடன் காம்ப்ளிமெண்ட். அவங்க வாயிலேருந்து வரக்கூடிய எல்லாம் உங்களோட கார்னர் பண்ற விஷயங்கள் எல்லாமே, அது உங்களோட காம்ப்ளிமெண்ட். சூப்பர் ஸ்ட்ராங்கான ஸ்ட்ரென்த் தான் அது. அவங்க அதுக்கு இன்டிமிடேட் ஆயிட்டாங்க. அவங்க பயப்படுறாங்க அவங்களோட ஸ்ட்ரென்த்துக்காக. ஸோ அவங்க சொல்ற எல்லாமே கிளியரா நோட் பண்ணுங்க. அவங்க உங்களோட ஸ்ட்ரென்த் எல்லாத்தையும் உங்கள திட்டுறதுக்கு யூஸ் பண்ணுவாங்க. அது தப்பாவே ப்ரொஜெக்ட் பண்ணி சொல்லுவாங்க. பட் அதெல்லாம் உங்களோட ஸ்ட்ரென்த். ஜஸ்ட் ஸ்டே இன் யுவர் ஸ்ட்ரென்த். ஓகே. ஆனா அது அவங்களுக்கு டைஜஸ்ட் பண்ண முடியாததால அத நெகட்டிவா சொல்லுவாங்க. அது ரொம்ப இம்பார்ட்டன்ட்டான விஷயம். அவங்களே வந்து உங்கள பத்தி பெருமையா நினைக்கிறதெல்லாம் வந்து அவங்க உங்கள திட்டுவாங்க. காசு சம்பாதிக்கிறேன்னு இப்படி பண்றியா? ஃபிட்டா இருக்கேன்னு இப்படி பண்றியா? ஓ! நீ ஜிம் போறதால இப்படி பண்றியா? நீ எக்சர்சைஸ் பண்றதால இப்படி பண்றியா? அப்படி சொல்லுவாங்க. அண்ட் ஓகே நெறைய விஷயங்கள். ஓ! நீ வந்து இன்வெஸ்ட் பண்றதுனால இப்படி பண்றியா? ஓ! யூ ஹேவ் அ பார்ட்னர், யூ ஹேவ் அ பெஸ்ட் ஃப்ரெண்ட், யூ ஹேவ் இன்ஃப்ளூயன்ஸ்ட் பீப்பிள் யூ நோ. அதனால நீ இவ்வளோ ஸ்ட்ராங்கா இருக்கியா? இப்படியெல்லாம் சொல்லுவாங்க. அது எல்லாமே உங்க ஸ்ட்ரென்த்து தான். அவங்க சொல்ற எதையுமே வந்து நீங்க அப்படியே எடுத்துக்காதீங்க. அது எல்லாமே உங்க ஸ்ட்ரென்த். ஓகே. அப்படிதான் நீங்க எடுத்துக்க போறீங்க. என்னெல்லாம் வச்சு மார்க் பண்றாங்களோ, அது எல்லாமே அவங்க பாசிட்டிவ் தான் உங்களுக்கு. ஐ நோ அவங்களே வந்து நெறைய சாப்பாடும் போடுவாங்க. ஏன் குண்டாயிட்டீங்கன்னு சொல்லுவாங்க. அது சாப்பிட வைப்பாங்க உங்கள. இது நீ சாப்பிட்டு தான் ஆகணும், வேஸ்ட்டா போறது. இதெல்லாம் சாப்பிட்டே ஆகணும் அப்படின்னு ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணுவாங்க. பாசம் காட்டுறேன்ற பேர்ல. பட் ஆனா அதுக்கப்புறம் உங்களுக்கு ஏதாவது ஃபிசிக்கலி சேஞ்சஸ் ஆயிடுச்சுன்னா, ஐயோ! அப்படியா? அப்படியா? அப்படின்னு பேசுவாங்க. டோன்ட் ஃபால் ஃபார் இட். அவங்களால நீங்க ஹேப்பியா, பீஸ்ஃபுல்லா வாழ்றத, இண்டிபெண்டன்ட்டா வாழ்றத பார்க்கவே முடியாது. நொந்து வெந்து செத்து போயிடுவாங்க. ஸோ அந்த அளவுக்கு ஒரு வயித்தெரிச்சலா இருக்கும். பிகாஸ் தே கேன் நாட் பி ஹேப்பி. ஸோ அவங்க முன்னாடி நீங்க அழவே அழாதீங்க. ஓகேவா? உங்க எமோஷன்ஸ் வீக்கான எமோஷன்ஸ சுத்தமா காட்டாதீங்க. எதெல்லாம் உங்களுக்கு வீக்னஸ்ன்னு உங்களுக்கு தெரியுதோ அவங்ககிட்ட சொல்லவே கூடாது. அதே மாரி யாராவது உங்ககிட்ட ஜஸ்ட் பாசமா தான் பேசுவாங்க, பாசமா பேசுறாங்கன்றதுக்காக உங்களோட எமோஷன்ஸ், ஒரு சேட் எமோஷன்ஸ், உங்களோட வீக்னஸ் எல்லாம் பட்டு பட்டுன்னு சொல்லிடாதீங்க. நோ, ஹோல்ட் இட். லெட் தெம் ஏர்ன் யுவர் ட்ரஸ்ட். உங்களோட ட்ரஸ்ட்ட சம்பாரிச்சதுக்கு அப்புறம் தான் நீங்க அதெல்லாம் சொல்லாமான்னே யோசிக்கணும். அதுவும் ஈஸியா ஒரு 1, 2 மந்த்ஸ்லலாம் அப்படிலாம் சொல்லிடாதீங்க. ஓகேவா? அது ரொம்ப இம்பார்ட்டண்ட். அதே மாரி நீங்க வந்து ரெபெலியஸா இருந்தீங்கன்னா, உங்களால உங்கள கண்ட்ரோலே பண்ண முடியாது. உங்கள்கிட்ட மறைக்கிறதுக்கு எதுவுமே இல்ல. நீங்க நீங்க யோசிக்கிறத தான் செய்வீங்க. மத்தவங்க உங்கள பத்தி தப்பா நெனச்சாலும் பரவாயில்லன்னு நீங்க உங்க ஸ்டாண்ட்ல தான் இருக்கீங்கன்னா, அது அவங்களுக்கு தாங்கவே முடியாது. பிகாஸ் அவங்க அப்படி இருக்க மாட்டாங்க. எப்பவுமே மாஸ்க்கோட தான் இருப்பாங்க. பட் யூ ஆர் ஹேப்பி வித்தவுட் மாஸ்க். வித்தவுட் பீயிங் வில்லன் ரோல் எடுத்துமே நீங்க ஹேப்பியா இருக்கீங்கன்றது அவங்களால அக்செப்டே பண்ணிக்க முடியாது. ஸோ அதனால ஜஸ்ட் பி ஹேப்பி. என்ன சொன்னாலும் பரவாயில்ல. அதை பற்றி யோசிக்காதீங்க. நீங்கள் உங்களை நல்லா பார்த்துக்கோங்க. அதுதான் உங்களோட கோல், அல்டிமேட் கோலாக இருக்கணும். ஓகே. ஃபிசிக்கலி, மென்டலி, எமோஷ்னலி அண்ட் நல்லா ஃபிட்டாக ரெகுலேட்டடாக இருங்க. ஸ்ட்ரென்த்தாக இருங்க. இட்ஸ் நாட் அபவுட் ஒல்லியாக இருக்கிறது, குண்டாக இருக்கிறதுலாம் கிடையாதுங்க. ஃபிட்டாக, ஹெல்த்தியாக, ஹாப்பியாக, ஸ்ட்ரென்த்தாக இருங்க. அது எல்லாமே உங்களுக்கு ஒரு வகையில் மைனஸ் ஆகிட்டே இருக்கும். நீங்கள் ஸ்கோர் ஏறிட்டே இருக்கும் உங்களுக்கு. ஓகேவா? அன்லெஸ் அண்ட் அன்டில் யூ ஃபைண்ட் அ பெட்டர் பிளேஸ். ஃபஸ்ட்டு ஆனால் இங்கேருந்து போனீங்கன்னாலே இவங்ககிட்ட இருந்து ஃபஸ்ட் நீங்கள் தனியாக தான் இருக்கணும். யூ ஹாவ் டு பில்ட் தட் திங். ரெசிலியன்ஸ் அந்த ஸ்ட்ராங்னஸ் க்ரியேட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் நல்லா ஹீல் ஆனதுக்கப்புறம் வேறு ரிலேஷன்ஷிப்பையோ இல்லை வேறு இன்னொரு பீப்புள் கூட நீங்கள் ஜெல் ஆகிறது பெட்டர். பிகாஸ் இவங்களோட அல்டிமேட்டோட விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்குள்ளே இருக்கிற அந்த டீமன்ஸ் தான் அவங்க எழுப்பணும்னு பார்ப்பாங்க. செம்மையாக ட்ரிகர் பண்ணி நீங்கள் தான் வந்து கெட்டவங்க. யூ பர்ஸ்ட் அவுட் வெரி கிராக்கியாக இருப்பீங்க. நீங்கள் ரொம்ப கிராக்கி பர்சன். யூ பஸ்ட் அவுட் லைக் எனிதிங். அந்த மாதிரி வந்து க்ரியேட் பண்ணுவாங்க. நீங்கள் செம்மையாக கோவப்படுவீங்க. பிகாஸ் பண்ணது எல்லாமே அவங்களாம் மைண்ட் கேமாக இருக்கும். ரொம்ப நாசுக்காக விளையாடுவாங்க. பட் ஆனால் ட்ரிகர் ஆகிறது நீங்களாக இருக்கும். ஸோ அதனால் ட்ரிகர் ஆகாதீங்க. ஜஸ்ட் ஸ்டே கிரவுண்டட். ஓகே. ஸ்டே கிரவுண்டட். பி காம் அண்ட் கலெக்டட். ரொம்ப கிளியராக பாருங்கள். நீங்கள் நல்லா இருந்தாலே அவங்களுக்கு பீஸ்ஃபுல்லாக இருந்தாலே ஸ்டமக் பர்னிங்காக இருக்கணும். ஏதாவது ஒரு டேண்ட்ரம் பண்ணுவாங்க. டிஸ்டர்பன்ஸ் பண்ணுறதுக்கு, அந்த ஹாப்பினஸ்ஸை வந்து உடைக்கிறதுக்கு ஏதாவது பண்ணுவாங்க. ஸோ அதனால் அதுக்கெலாம் ஃபால் ஆகாதீங்க, விழுந்துடாதீங்க அதுக்கெலாம். நீங்கள் பாட்டுக்கு உங்கள் லைஃப்பை ஜாலியாக ரொமான்டிசைஸ் பண்ணிவிட்டு ஜாலியாக இருந்தாலுமே அவங்களால அது தாங்கிக்க முடியாது. வேறு வழி இல்லை அவங்களுக்கு. whatever they are saying or raging about, that is just opposite of truth. ஸோ அதனால் புரிஞ்சு நடந்துக்கோங்க. அண்ட்
அவங்க நெறைய கில்ட் ட்ரிப்பும் பண்ணுவாங்க. "ஐயோ! பாத்தியா நீ இப்படிப்பட்ட பொண்ணு, நீ இப்படிப்பட்டவ, நீ இப்படிப்பட்ட பையன், இப்படிப்பட்ட பெர்சன் நீ" அப்படின்னு உங்கள கில்ட் ட்ரிப் பண்ணி நெறைய விஷயங்கள் சாதிக்க பார்ப்பாங்க. விழுந்துராதீங்க. கில்ட்டே ஆவக்கூடாது நீங்க. உங்ககிட்ட கன்சிடரேட்டிவா இல்லாதவங்களுக்காக, நீங்க பாவம்ன்னு உங்கள பாவம் பார்க்காதவங்க கிட்ட நீங்க பாவம் பார்க்கணும்னு எந்த அவசியமும் கிடையாது. நல்லவனா இருங்க. ரொம்ப நல்லவனா இருந்து, இந்த மாரி இவங்க கிட்டலாம் மாட்டிக்காதீங்க. ஓகே? தே ஆர் அவுட் ஆஃப் எக்செப்ஷன். தே ஆர் எக்செப்ஷன். தே ஜஸ்ட் வாண்டட் டு கில்ட் ட்ரிப் அதர்ஸ் ஃபார் தேர் மிஸ்டேக். இவங்களோட மிஸ்டேக்காக மத்தவங்கள தான் இவங்க கில்ட் ட்ரிப் பண்ணுவாங்க. இவங்க வந்து தப்ப உணர்ந்ததாவோ, மாத்திக்கிட்டதாவோ சரித்திரமே கிடையாது. அவங்க மத்தவங்கள தான் கில்ட் ட்ரிப் பண்ணுவாங்க. "நீ இப்படி பண்ண, அதனால நான் இப்படி பண்ணேன்" அப்படின்னுவாங்க. ஆக்சுவலி இது அவங்க மேல தான் ஒரு பண்ண விஷயமா இருக்கும். அவங்க அக்செப்டன்ஸ் பண்ணிக்காத விஷயங்கள், அவங்க ஈகோயிஸ்டிக்கா இருக்கிறது தான். பட் ஆனா அதுக்கு நீங்க குடுத்த ரியாக்ஷன் தான் ப்ராப்ளம்னு சொல்லிடுவாங்க. They will criticize the thing that they don't care about, but to control you. ஓகே, அவங்க வந்து நெறைய விஷயம் கிரிட்டிசைஸ் பண்ணுவாங்க. ஆனா, அது அவங்களுக்கு பெருசா கேரெல்லாம் பண்ண மாட்டாங்க. அவங்களே எலக்ட்ரிசிட்டி நல்லா ஓட விடுவாங்க. பட் ஆனா, நீங்க எலக்ட்ரிசிட்டி வந்து வேஸ்ட் பண்றீங்க அப்படின்னா, அத அவங்களால டைஜஸ்ட் பண்ணிக்க முடியாது. அது அப்படி இப்படி இப்படி அப்படின்ற மாரி ரொம்ப சண்டை வரும். அத வச்சு சின்ன விஷயங்களுக்கெல்லாம் நெறைய சண்டை போடுவாங்க. ஐ டிட்ன்ட் மீன் ஒன்லி அபவுட் எலக்ட்ரிசிட்டி. இது வந்து ஒரு எக்ஸாம்பிளா சொன்னேன். பட் ரொம்ப சில்லி விஷயத்துக்கு கூட அவங்க அது கேர் பண்ண மாட்டாங்க. அவங்க அந்த மிஸ்டேக் பண்ணுவாங்க. பட் ஆனா, நீங்க பண்ணும்போது உங்களுக்கு கண்ட்ரோலுக்காக தே வில் யூ நோ ட்ரிகர் யூ வித் தட். அந்த விஷயத்துல வந்து உங்கள செம்மையா திட்டி ரொம்ப கண்ட்ரோல் பண்ணணும்னு நெனைப்பாங்க. கிரிட்டிசைஸ் பண்ணி. ஸோ அதனால ஜஸ்ட் பி கான்ஷியஸ். ஸோ யா, stay safe and stay happy. If it's too violent, just move away from the relationship and take a professional support எடுத்துக்கோங்க கண்டிப்பா. And law and orders கூட உங்களுக்காக சப்போர்ட்டிவாக இருப்பாங்க. ஆல்வேஸ் கேதர் வித் த பீப்பிள், யுவர் டைப் ஆஃப் பீப்புளோட கனெக்ட் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட நல்லா ஒரு கனெக்ஷன் பாண்ட் க்ரியேட் பண்ணுங்கள். இவங்க கூட மட்டும் இல்லாமல் இவங்களோட ஃபஸ்ட்டு மெயின் விஷயமே உங்களை மற்றவங்க எல்லாருக்கிட்டேருந்தும் கட் பண்ணிவிட்டு இவங்க மட்டும்தான் ஒன்றே ஒன்று, கண்ணே கண்ணு, குலதெய்வம் அப்படின்ற மாதிரி ஆக்கிடுவாங்க. அது அப்படி கிடையாது. நீங்கள் எல்லாரு கூடயுமே ஒரு நல்ல பாண்டில் இருக்கணும். அப்போ தான் உங்களுக்கு சப்போர்ட்டிவாக 4 பேர் இருப்பாங்க நீங்கள் அதுலேருந்து வெளியே வரத்துக்கு. ஓகே, பை.